வள்ளுவர் கூறிய கருத்தை அல்ஜீரிய சர்வாதிகார அரசிற்கு எதிராக கூறிய காரணத்தினால் இவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. டியூப் தமிழ் வணக்கம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் துவாலெம் சான்செல்ஸ் விடுதலை. ஜெர்மனியினுடைய அதிபர் அல்ஜீரியா நாட்டிடம் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இவர் இப்பொழுது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலையாகி இருக்கின்றார். மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்காக இந்த விடுதலை நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வள்ளுவர் கூறிய கருத்தை அல்ஜீரிய சர்வாதிகார அரசிற்கு எதிராக கூறிய காரணத்தினால் இவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புகழ்பெற்ற எழுத்தாளரான இவர் 2 விடயங்களுக்காக தொடர்ந்து போராடி வந்தார். முதலாவது, அல்ஜீரியாவில் இருக்கின்ற சர்வாதிகாரிகளினால் சிறந்த ஆட்சியை தர முடியாது என்றும், சர்வாதிகாரிகள் அரசு கட்டிலில் இருக்கின்ற பொழுது மேலும் சர்வாதிகாரத்தை அது வளர்த்து மோசமான போர்களை ஏற்படுத்தி அழிவு பாதைக்கே கொண்டு செல்லும் என்று உலக சர்வாதிகாரிகளுக்கும் அல்ஜீரிய சர்வாதிகாரிகளுக்கும் எதிராக தொடர்ந்து எழுதி வந்தவர். அதுபோல மதம் என்பதும் அப்படித்தான். மதத்தில் கடும்போக்கு நிலையை நீங்கள் அடைந்து ஃபைனட்டிச வாதம் என்று கூறப்படுகின்ற இதுவே சரி, இதற்கு மேல் எல்லாம் பிழை என்கின்ற நிலையை அடைவீர்களாக இருந்தால் அது மிக ஆபத்தானது. உலகத்திற்கு அது மிகப்பெரிய கேடுகளை கடந்த காலங்களில் விளைவித்திருக்கின்றது. இனியும் அது தேவையில்லை என்று கடும்போக்கு மதவாதத்திற்கு எதிராகவும் இவர் போராடியவராகும். இவர் குறிப்பிடுகின்றார், இப்பொழுது ஐரோப்பாவினுடைய நிலை மிக பாரதூரமானதாக இருக்கின்றது என்றும், 1930களில் எப்படி பிரான்ஸ் ஒரு புரட்சிக்காக காத்திருந்ததோ அது போன்ற ஒரு புரட்சிக்காக இப்பொழுது ஐரோப்பா காத்திருக்கின்ற ஆபத்தான விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றது. இதற்காக இவர் எழுதிய கதை மிக முக்கியமானதாக ஐரோப்பியர்களினால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது ஸ்பெயினில் ஏற்பட்டிருக்கின்ற அகதிகள் பிரச்சனையை இவருடைய கதையின் மூலமாக இவர் விளங்கப்படுத்தினார். 100 கோழிகளை கொண்ட ஒரு கோழி கூட்டில் மேலும் 10 புதிய கோழிகளை நாங்கள் விடுகின்ற பொழுது அந்த கோழிகள் அந்த புதிய 10 கோழிகளையும் ஏற்றுக்கொண்டு இயல்பாக அது பற்றிய அக்கறை இல்லாமல் வாழும். தொடர்ந்து அந்த 10 கோழிகளை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே என்று மேலும் ஒரு 10 கோழிகளை விடுகின்ற பொழுது அப்பொழுதும் அவைகள் திரும்பி பார்க்கும், மறுபடியும் அவற்றை பற்றி அக்கறை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தும். அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மெல்ல மெல்லமாக அதிகரித்து செல்ல பின்னர் 10 கோழிகள் இல்லை, ஒரே ஒரு கோழியை மட்டும் விட்டு விடுகின்றோம் என்று கோழி கூட்டிற்குள் ஒரு கோழியை விடுவீர்களாக இருந்தால் அதன் பின்னர் எல்லா கோழிகளும் ஒன்றை ஒன்று கொத்தி எல்லாமே இறந்து போகின்ற காட்சியை காண்பீர்கள். இதற்கு காரணம் என்ன? மக்களினுடைய பொறுமைக்கு ஓர் எல்லை உண்டு. அந்த எல்லை தாண்டி விடுமாக இருந்தால் அது எல்லாவற்றையும் உடைத்து அழித்துவிடும். ஐரோப்பாவில் இத்தாலிக்குள் அகதிகள் நுழைந்த பொழுது லட்சமாக நுழைந்து கொண்டிருந்தார்கள். ஐரோப்பா அமைதியாக இருந்தது. சிரியாவில் இருந்து 2 மில்லியன் பேர் வரை உள்ளே நுழைந்த பொழுது ஜெர்மனி அமைதியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஸ்பானியாவிற்குள் 60,000 பேர் மொரோக்கோவில் இருந்து வந்ததும் ஐரோப்பாவை ஆட்டம் கண்டு இப்பொழுது ஸ்பானியாவிற்கு எதிராக பெரும் போர்க்குரலை கிளப்பி இருக்கின்றது. பல மில்லியன் கணக்கானவர்கள் வந்த பொழுது அமைதியாக இருந்த ஐரோப்பா இப்பொழுது 60,000 பேருக்கு ஆடி அடங்குகின்ற நிலைக்கு வந்திருப்பது எதற்காக? ஐரோப்பாவினுடைய கடைசி துளி பொறுமையும் முடிவடைந்து விட்ட நிலையை இது காட்டுகின்றது. இது மிகவும் ஆபத்தானதாக மாறப்போகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த கருத்தை வள்ளுவர் முன்னரே குறிப்பிட்டிருந்தார். ஒரு வண்டில் தாங்கக்கூடிய அளவுதான் தாங்கும், அதன் பின்னர் 100க்கு 100 வீதம் அதனுடைய தாங்கக்கூடிய அளவு வந்ததும் ஒரு மயிலிறகை அந்த வண்டிலில் ஏற்றுகின்றோம், பாரமில்லை தானே என்று கூறினால் அந்த ஒரு மயிலிறகு வண்டியினுடைய அச்சாணியை உடைத்து அதை சரித்தே விடும். எனவே தூக்குகின்றீர்கள் தானே சுமையை என்று மூட்டையை அடுக்கி கொண்டே போகின்றோம் சிலருடைய முதுகுகளில். பின்னர் ஒரு மயிலிறகை வைத்தால் அது உடைந்தே போய்விடும் என்பது வள்ளுவருடைய கருத்தாகும். இது தமிழில் எறும்பூர கல் குழியும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. எறும்பு ஊர்ந்து செல்லுகின்ற பொழுது கல்லில் பள்ளம் ஏற்படும். எறும்பொன்று வருகின்ற பொழுது அந்த கல்லே உடைந்து போகக்கூடிய நிலை எறும்பினால் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார். எனவேதான் இதே கருத்தை தான் தன்னுடைய கோழி கூட்டை வைத்து அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இன்றிருக்கும் நிலையில் ஆட்சி செய்கின்றவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால், தகுதியற்ற ஆட்சி பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருமாக இருந்தால் மக்களும் ஏதாவது மாற்றம் வரும் என்று வாக்களித்துக் கொண்டே இருப்பார்கள். வாக்களித்த மக்கள் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சலிப்பு நிலையை அடைவார்கள்.
அந்த சலிப்பு நிலை அடைகின்ற பொழுது அதனுடைய உச்சத்தில் பொறுமை இனி ஒரு துளியும் இல்லாத இடம் வருகின்ற பொழுது சர்வாதிகாரம் அங்கு வெற்றி பெறும். கடும்போக்கு தேசியவாதம் என்கின்ற தேசியம் பேசுகின்றவர்கள் உருவாவார்கள். பாசிசவாதம் அங்கே உருவாகும். கம்யூனிசம் உருவாகும். இதுபோல பலவேறு இசங்கள் எல்லாம் உருவாகி சர்வாதிகாரம் ஒன்றே சரியானது என்கின்ற இடம் நோக்கி சமுதாயம் மாற்றமடையும். இப்பொழுது பிரான்சில் கடும்போக்குவாதிகள் பின்னாலும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற கடும்போக்குவாதிகள் பின்னாலும் மக்கள் செல்வதற்கான அடிப்படை காரணம் ஏற்கனவே இருந்த சோசலிச ஆட்சியாளர்கள் மீது கொண்ட நம்பிக்கை இனம்தான். சோசலிச ஆட்சியாளர்கள், கம்யூனிச ஆட்சியாளர்கள் என்பவர்கள் ஏழை மக்களின் தோழர்கள் என்று பிரச்சாரங்களை செய்து செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்து ஏழை மக்களினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை செய்வோம் என்றும் இந்த முதலாளிகளினால் தான் இவ்வளவு அழிவு என்றும் கூறி அதிகார கட்டிலுக்கு வந்து விடுகின்றார்கள். இந்த கம்யூனிச சோசலிசவாதிகள் அதிகார கட்டிலுக்கு வந்த பின்னர் முதலாவதாக அவர்கள் எந்த முதலாளித்துவத்தினுடைய கோடீஸ்வரர்கள் இருந்தார்களோ அவர்களுடன் சமரசம் காணும். இரண்டாவது, இராணுவத்திற்கு பெரும் பணத்தை ஒதுக்கி இராணுவத்தை வைத்து தன்னுடைய ஆட்சியை நடத்தும். சர்வாதிகாரத்திற்கு உள்ளே அவர்கள் செல்வார்கள். முன்பிருந்த முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை விட படுமோசமான இடத்திற்கு இவர்கள் செல்வார்கள். இதுதான் இப்பொழுது உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் என்ன செய்வார்கள்? சர்வாதிகாரத்தால் படுகின்ற பாடு பெரும்பாடு என கருதி முதலாளித்துவவாத சிந்தனை உடைய அடுத்த கடும்போக்குவாதிகளுக்கு ஆதரவளித்து அமெரிக்க அதிபரனுடைய மேக்கா அணி போல, பிரான்சில் மெரினா லூபென் போல பல கடும்போக்குவாதிகளின் பின்னால் இவர்கள் செல்வார்கள். இதனால் தான் இவர்களுக்கான ஆதரவு பெருகி செல்லுகின்றது. வருகின்ற பிரான்சிய தேர்தலில் தான் இத்தகைய கடும்போக்குவாளர்களுக்கோ அல்லது பிரான்சிய அதிபருக்கோ வாக்களிக்க போவது இல்லை. இவர்கள் இருவரையும் சேராத நடுநிலையில் இருக்கின்ற கட்சிகளையே ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நடுநிலை கட்சிகள் சிறிய கட்சிகளாக இருக்கும். அந்த சிறிய கட்சிகளினுடைய பலத்தை பெருக்குவதன் மூலம் இத்தகைய சர்வாதிகாரிகளினுடைய ஆட்சியையும் தவறான ஆட்சிகளையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று கூறினார். இப்படி ஒரு கருத்தை கூறிய காரணத்தினால் தான் அல்ஜீரியா நாடு இவர் நாட்டை குழப்ப வந்தவர் என்றும் நாட்டின் தேசியவாதத்தினுடைய எதிரி என்றும் இவருக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்தது. அதைத் தொடர்ந்து பிரான்சிய அரசு இவரை விடுவிப்பதற்கு பல போராட்டங்களை நடத்தினாலும் அல்ஜீரிய அரசு கடுகளவும் இணங்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் கடைசியாக ஜெர்மனியினுடைய அதிபர் நேரடியாக அல்ஜீரிய அரசுடன் தொடர்பு கொண்டு இவரை விடுதலை செய்ய வேண்டும், இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறி விடுதலை செய்திருக்கின்றது. இப்பொழுது இவர் பிரான்சில் இருந்து ஜெர்மனி நோக்கி புற்றுநோய் சிகிச்சைக்காக செல்ல இருக்கின்றார். இவருடைய கைதும் விடுதலையும் எங்கே முக்கியம் பெறுகின்றது என்றால், ஒரே ஒரு திருக்குறளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பேசிய காரணத்தினால் ஐரோப்பாவில் 5 ஆண்டு கால சிறை தண்டனை பெற வேண்டிய நிலையை இவர் அடைந்திருக்கின்றார். 1330 திருக்குறள்களையும் இவர்கள் பேசுவார்களாக இருந்தால் சிறைச்சாலைகள் நிறைந்து வழியும் என்பது வள்ளுவர் அடைந்திருக்கின்ற வெற்றியாகவும் இருக்கின்றது, தமிழ் அடைந்திருக்கின்ற வெற்றியாகவும் இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல. திருக்குறளை சிறப்படைய செய்வதற்கும் வள்ளுவருடைய கருத்துக்கள் சரியாக எடுத்துரைக்கப்படுகின்ற பொழுது அது எத்தனை வீச்சுடையதாக இருக்கும் என்பதும், வள்ளுவருடைய கருத்துக்கள் தமிழர்களிடையே பெரிய அளவில் செல்வாக்கு பெறவில்லை என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. வள்ளுவருடைய கருத்துக்கள் ஐரோப்பாவில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தி சீறும் அரசியல் நெருப்பாக இருப்பதையும், தமிழகத்தில் பெட்ரோலை தலையில் ஊற்றி அரசியல்வாதிகளுக்காக மடிய போகின்ற தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவும் இருப்பதற்காக இந்த செய்தி தரப்படுகின்றது. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவிற்கு வேலை கொடு என்று கூறிவிட்டு பகுத்தறிவு இழந்த நிலையை நோக்கி மக்கள் செல்லக்கூடாது என்பது இதனுடைய கருத்தாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.